ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டே 2க்கான இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுடைய ஸ்டடி பிளானரில் இருக்கோம் ஃபார் 10th 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ டே 1 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கம்ப்ளீட்டட் அப்படின்றத கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டே 2ல் நாம் என்ன படிக்க போகிறோம் அப்படின்றத கண்டினியூ பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ குறித்து சின்ன லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸோ டே 1லேருந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஒவ்வொரு சாப்டர்லையும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஒவ்வொரு சாப்டர்லையும் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா குவார்டர்லி எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக ஃபுல் போர்ஷனும் கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க்கை விட நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸை தரோவாக படிச்சுக்கிட்டே வாங்க. ஏன்னா டைம் அலாட் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். டெய்லி வந்து இந்த கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், நீங்கள் குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கான போர்ஷனை தரோ பண்ணிவிட்டு நல்ல மார்க் டோட்டல் நீங்களே வந்து அந்த டிஃப்ரென்ஸ் பார்ப்பீங்க. ஸோ இதுக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷன்லையும் எந்த அளவுக்கு நம்மளால் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியுது, எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத உங்களால் கண்டிப்பாக அந்த ரியலைஸ் பண்ண முடியும். சரியா? சரி, ஓகே. ஒருவர் திட்டமிடுதலில் தோல்வி அடைந்தால் அவர் தோல்விக்கான திட்டத்தை வகுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். அந்த பிளானிங்ல நம்ம சொதப்பிட்டோம்னு சொன்னா, ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்ம ஒரு விஷயத்த செய்ய போறோம்னா பிளானிங் அப்படின்றது முதல் படி. அந்த முதல் படி நம்ம சக்சஸ்ஃபுல்லா வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்தடுத்த படிகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சக்சஸை நோக்கி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பிளானிங்கை கரெக்டா நம்ம வாழ்க்கையில பண்ணணும். சரியா? சரி, ஓகே. நான் ரொம்ப வளவலன்னு பேச ஆரம்பிக்கல. அடுத்து நம்ம இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ இந்த டே 2ல 13/8/2024 ஸ்கூல் விட்டு நீங்கள் வர்றது 7:30 மணி ஆகிரும். ஸோ 7:30 to 10:30 இந்த 3 மணி நேரத்தில் வந்து நீங்கள் ஈவினிங் இந்த நைட்டு டின்னர் சாப்பிட்றது, அப்புறம் ஸ்கூல்லேருந்து ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ரைட்டிங் ஒர்க்கு, அப்புறம் வந்து ஸ்டடி ஒர்க் எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒர்க் எல்லாத்தையும் இந்த 3 ஹவர்ஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இப்போ நமக்கான அந்த ஸ்டடி பிளானர் பார்த்தீங்கன்னா 14/8/2024 காலையில் 4:30லேருந்து 5:20 வரைக்கும் இதான் நமக்கு டே 2. சரியா? இந்த டைமிங்கில் நீங்கள் என்ன படிக்கணும்? ஸோ டெய்லி நம்ம மேத்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு வந்தால் மட்டும்தான் மேத்ஸ் வந்து போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் டெய்லி மேத்ஸ் கொடுத்துட்றேன். மற்ற சப்ஜெக்டில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒன்று ஒன்று அப்படியே மாற்றி மாற்றி நான் கொடுத்துட்டு வரேன். ஓகே. இப்போது 10th மேத்ஸ் நீங்கள் பார்க்க வேண்டியது சாப்டர் 1ல் ஃபங்க்ஷன்ஸ் டாபிக் கீழே 1.3 எக்ஸசைஸில் சம் 3, 6, 7, 10. அதே போல் 2 மார்க்கில் 1.6, 1.7, 1.9 இந்த 3 எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் வித் 1.3 எக்ஸசைஸில் சம் நம்பர் 5ம் 8ம் பார்த்துருங்க. இது வந்து 10th. 11th சாப்டர் 1ல் 5 மார்க் கொஸ்டினில் எக்ஸாம்பிள் 1.13, எக்ஸசைஸ் 1.2ல் 4, 5, 7, 9. அடுத்து 2 மார்க் கொஸ்டினில் அதே சாப்டரில் 1.2 எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட்டில் செகண்ட் சப் டிவிஷன், செகண்ட் சம், தேர்ட் சம், சிக்ஸ்த் சம். 12th மேத்தமெட்டிக்ஸில் ஃபர்ஸ்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.2ல் தேர்டில் செகண்ட் சப் டிவிஷன். 2 மார்க்கில் எக்ஸாம்பிள் 1.15, 1.17, 1.18, 1.20, 1.21. 1.2 எக்ஸசைஸில் செகண்ட் சம்மும் தேர்ட் சம்மில் இந்த செகண்ட் சப் டிவிஷன் தவிர்த்து ரிமைனிங் சம்ஸும் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு மேத்ஸில் நீங்கள் இந்த ஒரு 50 நிமிஷத்தில் பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறங்க. 5:20லேருந்து ஒரு 5:30 வரைக்கும் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறங்க. வீட்டில் அம்மா கிட்ட சொல்லி டீ போட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீ போட்டு வாங்கி குடிச்சுக்கோங்க. சரியா? அப்போ தான் ஒரு பிரிஸ்காக இருக்கும் நமக்கு. குடிச்சிட்டு அப்புறம் ஒரு 5:30லேருந்து 6:20 வரைக்கும் இந்த 50 மினிட்ஸில் படிக்க வேண்டிய கான்செப்ட் என்னென்னா, 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் படிக்க போகிறீங்க. ஃபிசிக்ஸில் சாப்டர் 1ல் ஒரு 4 2 மார்க் கொஸ்டின்ஸும் 2 5 மார்க் கொஸ்டின்ஸும் 2 டீட்டெயில் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். சரியா? பார்த்துக்கிறேங்க. தமிழ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன், இங்கிலீஷ் மீடியமுக்கும் கொடுத்துருக்கேன். 4 2 மார்க் கொஸ்டின்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸும் 2 டீட்டெயில் கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் இன்னைக்கு நீங்கள் படிங்க. இதோட கண்டினியூவேஷனை நம்ம அடுத்து கொடுப்போம். சரியா? அதே 11th ஸ்டாண்டர்டாக இருந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி டே 1உடைய கண்டினியூவேஷன். டே 1ல் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். அதே போல் இப்போ டே 2க்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 10 கொஸ்டின்ஸை மட்டும் தரோவாக படிச்சுக்கிறங்க. அதே போல் 12th ஸ்டாண்டர்ட் நீங்களும் கெமிஸ்ட்ரி தான் படிக்க போகிறீங்க. டே 1உடைய கண்டினியூவேஷன். டே 1ல் நம்ம பாதி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். 2 5 மார்க்கும் ஒரு 5 2 மார்க்கும் 2 மார்க் 3 மார்க்கும் கொடுத்துருந்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அப்புறம் 1 2 3 4 5 2 மார்க் 3 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம்.
இதை வந்து நீங்கள் டே 2ல கம்ப்ளீட் பண்ணி முடிங்க. சரியா? முடிச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கிறங்க. 6:20லேருந்து 6:30 வரைக்கும். மறுபடியும் வீட்டில் போய் டீ கேட்டுறாதீங்க. அப்புறம் வந்து அம்மா ஓட ஓட அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கா கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு ஒரு சின்ன ஒரு வாக்கிங் மாதிரி அப்படியே ஒரு வீட்டை சுற்றி ஒரு கொஞ்சம் நடந்துட்டு அப்புறம் ஒரு 40 மினிட்ஸ், சரியா? 6:30லேருந்து 7:10 வரைக்கும் ஒரு 40 மினிட்ஸில் 10th இருந்தாலும் 11th இருந்தாலும் 12th இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷ் படிங்க. இந்த இங்கிலீஷில் ப்ரோஸ் 2ல சினானிம்ஸும் ஆன்டனிம்ஸும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆல்ரெடி டே 1ல ப்ரோஸ் 1 சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ ப்ரோஸ் 2ல சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் படிச்சுட்டு வாங்க. டெய்லி நம்ம இங்கிலீஷ் வெக்காபுலரி படிச்சுக்கிட்டே வரணும். ஏன்னா இங்கிலீஷில் வந்து 1 மார்க்கில் தான் நமக்கு மார்க்கே போகும். 1 மார்க் எக்கச்சக்கமாக நம்ம படிக்க வேண்டியது இருக்குது. அதனால மறக்காமல் நீங்கள் இந்த இங்கிலீஷில் வந்து டெய்லி இந்த ஸ்கெடியூலில் வந்து நம்ம அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே. இதான் வந்து உங்களுக்கு டே 2க்கான ஸ்டடி பிளானர். மறக்காம டெய்லி நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானரை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. டே 1 விட டே 2ல கம்மியாக பார்ப்பாங்க. அடுத்து டே 3ல கம்மியாக பார்ப்பாங்க. ஸோ இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போச்சுன்னா நமக்கு இந்த ஸ்டடி பிளானர் கொடுக்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் போயிடும். ஒரு 35 நாள் 40 நாளுக்கு நான் உங்களுக்கு வந்து விருப்பத்தோட ஒரு ஆர்வத்தோட உங்களுக்கு இந்த ஸ்டடி பிளானர் கொடுக்கணும்னா நீங்க ரெகுலரா வந்து அந்த வீடியோஸை கரெக்டா பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரணும். நீங்க சப்போர்ட்டிவா இருந்தால் மட்டும்தான் என்னால் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டினியூவேஷனாக கொடுக்க முடியும். சரியா? ஸோ மறக்காம இந்த ஸ்டடி பிளானரை டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்பதான் நீங்க எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரியா? தேங்க்யூ.